தாமஸ் கிரீன் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திற்கு ஒரு அழகான தலைப்பு வைத்திருக்கிறார். When the well run dry அப்படின்னு போட்டிருக்கிறார். கிணறுகள் வற்றி போகும்போது என்று ஒரு தலைப்பு வச்சுக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. எப்போ வற்றி போகும் அப்படிங்கும்போது கோடை காலத்தில் ஊத்து வற்றி போகும்போது, அல்லது தொடர்ந்த வறட்சி, தொடர்ந்த மழை இல்லாத பஞ்சம் வற்றி போகும். நம்ம கிணறுலாம் வத்தவே வத்தாதுங்க பாரு. ஒரு ஜெபிக்கிற குருவும் ஒரு துன்பப்படுகிற சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற அருட் சகோதரியும் இறைவார்த்தைக்காக காடும் மேடும் எல்லா வீடுகளும் நுழைய நினைக்கிற நற்செய்தி பணியாளர்களுடைய கிணறுகள் வற்றாது சொல்லிட்டு நதி ஒரே நதி தான். ஆனால் சோர்ஸ் ஊற்றுகள் நிறைய இடத்துல ஊத்துக்களம் மழை பெஞ்சா கடற்கரை தண்ணி வரும். இப்போ ஆசிரியர் சொல்றாரு, என் நலன்களின் ஊற்று, என்னுடைய வெல்பீயினுடைய ஊற்று எங்கே இருக்குது அப்படின்னா, அங்கே இருந்தால் மேட்டில் மழை அடித்தா தண்ணி வரும், மழை இல்லைன்னா காஞ்சி போயிடும். இங்கே இருந்துச்சுன்னா ஆழத்தில் பள்ளத்தாக்கில் இருந்துச்சுன்னா எப்பவும் தண்ணி இருக்கும், ஆனால் கடுமையான வேகத்தில் போயிடும். இப்படி மாறி மாறி போகும். அங்கேருந்தா ஊற்று ஒரு மாதிரி, இங்கே இருந்தால் ஊற்று மாதிரி, அங்கே இருந்தால் ஒரு ஊற்று மாதிரி. ஆனால் என் ஊற்று உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வத்தவே வத்தாது. என் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது ஆண்டவரேன்றார். அதுதான் நமது ஊற்றுக்கள் வற்றவே வற்றாது. ஜெபிக்கின்ற மகிமையோடு ஜெபிக்கிற, வல்லமையோடு ஜெபிக்கிற, பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற, கொடுக்காவிட்டாலும் நன்றி சொல்கிற மனதோடு ஜெபிக்கிற அந்த ஊற்றுக்கள் வற்றவே வற்றாது.